அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இப்போது விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் கட்சிக்கு இணைஞ்சிருக்காங்க. அந்த வகையில் பார்க்க போனீங்கன்னா விஜய் ரசிகர்கள் எந்த அளவுக்கு கட்சியில் ஈடுபாடாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கே ஒருத்தர் மிக தீவிர ரசிகர். இவர் அவருடைய சினிமா காலகட்டத்திலேருந்தே மிகப்பெரிய ரசிகராக இருந்தார். அவர்கிட்ட கட்சி பணிகளும் அவர் நடித்த படங்களை பற்றியும் பல விவரங்களை கேட்க போகிறோம். அசோக் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. வணக்கம் அசோக் சார். வணக்கம் சார். இதுதான் சார் என்னோட முதல் பேட்டி. இதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேட்டிகள்லாம் கொடுக்க வேண்டியிருக்கோம். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? உங்கள் பூர்வீகம் எந்த ஊர்? சார் நான் சொந்த ஊர் வேலூர். நான் தொழில் கற்றுக்கிறதுக்காக திருப்பத்தூர் போயிருக்கேன். ஓகே. அங்கேயே தொழில் கற்றுக்கினேன். மேரேஜ் பையன் 12 வயசு ஆகுது, 11 வயசு ஆகுது. இப்போ அங்கே தான் சார் இருக்கேன். உங்களை பற்றின விவரம் சொல்லிட்டீங்க. சார் நீங்கள் விஜய் ரசிகர். விஜய் சாருடைய ரசிகர் ஆகி எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க? சார் நான் ஒன்ஸ் மோர் படத்துலேருந்தே பிடிக்கும். ஆனால் திருமலை படத்துலேருந்து அவருக்கு ரசிகராக இருக்கும். சரி, அப்படி திருமலை படம் எவ்வளோ வருஷம் எதுனா தெரியுமா? சார் ஒரு 18 வருஷம். 18 வருஷமாக அப்போ அவருடைய ரசிகராக இருக்கீங்க. எதனால் நீங்கள் விஜய் சாருக்கு ரசிகனாக மாறினீங்க? சார் ஆரம்ப காலத்துலேருந்தே விஜய் சார் காதலுக்கு மரியாதை, நினைத்தேன் வந்தாய், துள்ளாத மனம் துள்ளும், இந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு அவர் நம்ம வீட்டு பிள்ளையா அவங்க சொல்ல அந்த நம்மளுக்கு அந்த எண்ணங்கள் வந்தது. அப்படியே வந்துட்டு தான் சார். நீங்கள் ரசிகராக வர்றதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்த காலத்துலேருந்தே வந்தீங்களா இல்லை வேலைக்கு போன அப்புறம் வந்தீங்களா? படிச்சுன்னு இருக்கும்போது அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த காத்தாலேருந்து சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வருவோம். அதிலிருந்து அப்படியே நாங்கள் 5வது முடிச்சுட்டு நாங்கள் வேலைக்கு வந்துட்டோம் சார். சரி, இன்றைக்கி நிறைய ரசிகர்களை பெற்றிருக்காரு உங்கள் தலைவர். ஆமாம் சார். விஜய் சார் இப்போ அரசியலுக்கு கால் எடுத்து வச்சுருக்காரு. ஆமாம் சார். அவர் அரசியல் வருகை உங்களை பொறுத்த வரைக்கும் வந்தது நல்லது தான், இல்லை வந்திருக்க தேவையில்ல, அவர் சினிமாவிலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆரம்பத்தில் அவர் 61 இன்னும் 2 படம் 3 படம்னு சொல்லும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ மாநாட்டுக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் சில விஷயம்லாம் சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு சரி அண்ணன் வரட்டும், நாங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்ற பக்கபலமாக இருப்பேன். ஆமாம். சரி, இப்போ அவருடைய அரசியல் பிரவேசம் அப்படின்னு வந்திருக்கிறதால 26ல் அவருடைய அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அருமையாக இருக்கும் சார். எப்படி சொல்கிறதுனாக்கா, இப்போ இதுக்கு முன்னாடி எடுத்துன்னு வந்த திட்டங்கள் விட நல்ல இந்த படிப்புக்காக, சில நீட்டு அந்த இதுக்காக நிறைய சப்போர்ட் பண்ணுவார்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் நம்புறீங்க? ஓகே, ரைட். இப்போ அரசியலில் அவர் இவ்வளோ பேருக்கு மத்தியில் வந்திருக்கார். ஆல்ரெடி நிறைய கட்சிகள் இருக்குது. ஆமாம் சார். இதையெல்லாம் தாண்டி அவர் ஜெயிப்பாருன்றதுக்கான பலம் என்னன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு பலமே எங்களை மாதிரி ரசிகர்கள் தான். நாங்கள் இருக்கோம் அவர் கூட, எப்போவுமே நாங்கள் கூட இருப்போம். அண்ணன் கூட நாங்கள் எப்போவுமே இருப்போம். ஓகே. இப்போ நீங்கள் இருக்கீங்க, பொதுமக்களும் உள்ளே வந்தாகணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். கண்டிப்பாக. நீங்கள் எந்த மாதிரி களப்பணி ஆற்றுவீங்க? இப்போ கூட மழை வந்துச்சு சார். இப்போ கூட மன்றம் மூலிமா நாங்கள் இல்லாத பட்டவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு செஞ்சுன்னு தான் இருக்கோம். இப்போ விஜய் அவர்கள் முதல் மாநாடு நடத்தினார். ஆமாங்க சார். மாநாட்டில் பெருவாரியான கூட்டம் வந்தது. கண்டிப்பாக. எவ்வளோ கூட்டம் வந்திருக்கோன்னு நினைக்கிறீங்க சார்? எப்படி பார்த்தாலும் ஒரு 15 to 18 லட்சம் பேர் வந்திருப்பாங்க சார். ஓகே, ரைட். நீங்கள் மாநாடுக்கு போனீங்களா? போனோங்க சார். போனோங்க சார். ஓகே, ரைட். உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததா? ஆமாம் சார், 100% இது ரொம்ப திருப்தியாக இருந்தது. அண்ணனை கிட்டத்தில் பார்ப்போம் நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் போன அவரை பார்த்து அவர் பேசின பேச்செல்லாம் கேட்டு நிறைய ஒரு பயங்கர எனர்ஜியோட தான் நாங்கள் வெளியே வந்தோம். ஓகே. இந்த எனர்ஜி அதே மாதிரி சினிமா டயலாக்ல இருந்திருக்கும். அவர் பேசும்போதே எனர்ஜி இருக்கும். அது மாதிரி ஒரு 2-3 டயலாக் சொல்லுங்களேன். அவர் படத்தில் நடிச்சது இல்லையா சார்? ஆமாம். அவர் படத்தில் நடித்தது பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன பிரதர் யோசிக்கிறீங்க? அப்புறம் நிறைய டைலாக் பேசியிருக்காரு சார். சட்டுன்னு கேட்டீங்க, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சரி, அதை விட்டுருங்க. நீங்கள் தளபதியை சினிமாவில் மட்டும் தான் பார்த்தீங்க. இப்போ நேரில் ஒரு தடவை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இல்லையா? அப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்கள் அவரை நேரில் பார்க்குறீங்க? ஆமாம் சார். நாங்கள் உள்ளே போயிட்டு அந்த 3 மணி நேரத்துக்கிட்ட 2 மணி நேரத்துக்கிட்ட அந்த டிவியில் தான் பார்த்தோம். நாங்கள் அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அவர் கிட்ட போகிறதுக்கு அந்த 2 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அந்த 2 மணி நேரத்துக்கு கிட்ட போனோன்னா அவர் தளபதி இவ்வளோ ஸ்டேஜில் பார்க்கும்போது அவர் பார்த்துனே இருக்கும் போல் தான் இருக்குது. அந்த படத்தில் எந்த பார்க்குறோமோ அதே பேசு, அதே அழகு. அவர் அழகு தான் இருந்தாலும் அந்த அழகை நாங்கள் பார்க்கும்போது, அந்த எனர்ஜியை பார்க்கும்போது, அவர் சொல்கிற விஷயங்கள் இப்போ கேட்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு சார். ஓகே. அவர் சினிமாவில் பஞ்ச் டைலாக் பேசுகிறாரு, ஹீரோவாக இருக்கிறத தாண்டி இப்போ அரசியல் அந்த மாதிரி மேடையில் பேசியிருக்காரு. அதாவது துணிச்சலான பேச்செல்லாம் நிறைய பார்க்கலாம். இப்போ அவர் கொடுங்க.
அந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க? சினிமா டயலாக்காக பார்க்குறீங்களா இல்லை இப்போ வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக தான் பேசுகிறாரா? ஆமாம் சார். அந்த 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 அவர் பேசின விதம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 படத்தை நாங்கள் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அது உண்மைதான். ஓகே, உண்மைதான். இப்போ நம்மளுக்கு தேவை, நம்மளுக்கு அத்தியாவசியம் எல்லாமே அதில் அடங்குது. நாங்களும் அது மாதிரி தான் இப்போ அவரை ஃபாலோ பண்ணி போக போகிறோம். 2026 அவர் வரணும். அதுக்கான எங்களுடைய வேலைகள் தொடர்ந்து பண்ணுவீங்க. வெரி குட். ரொம்ப வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாங்கள் கண்டிப்பாக இது இறங்கி செய்ய போகிறோம். சரி, ஓகே. இப்போ அவர் வந்து இதோட நான் படம் நடிக்க போகிறதில்லன்னு சொல்லும்போது எப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? அவர் படம் நடிக்க போகிறதில்லன்னு சொல்லும்போது அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை. ஆனால் இதுதான் லாஸ்ட் படம்னும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னு கேட்டால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு விஜய் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், இன்றைக்கி என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இவ்வளோதான் அவருடைய இதுன்னும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அண்ணனை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக, ஆனால் வருஷத்துக்கு ஒரு படம் வந்து போங்க கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம். ரைட்டு. ஃபீலிங்ஸ் ஆனதோட ஒரு செகண்ட் கண் கலங்குற மாதிரி ஆகுது. இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி. ஓகே. இப்போ அவர் வந்து என்ன பண்ணால் மக்களை வந்து திருப்திப்படுத்த முடியும்? இப்போ ஹீரோவாக இருக்கும்போது நிறைய உதவி பண்ணுறதுலாங்க காமிச்சிருப்பாங்க, ஒரு ஆபத்தில் காப்பாற்றுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ரியல் லைஃப் பொலிட்டிக்கலில் வந்துட்டார். இப்போ என்ன பண்ணால் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும், இல்லை என்ன பண்ணால் நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பண்ணோம் சார். அவங்க படிக்கிற பசங்களுக்கு நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டலுங்க ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் ஹாஸ்பிட்டலுங்க கொஞ்சம் உணவுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் உணவு இல்லாமல் இருக்காங்க. நிறைய பேருக்கு அவர் செய்யணும், அவங்க மூலிமா நாங்களும் செய்யணும்னு ஆசைப்பட்றோம். அவ்வளோதான் சார். சரி, ஓகே. இப்போ அவர் சொன்ன நிறைய விஷயங்களில் நம்ம எல்லாமே அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு புதிய மலர்ச்சி வரணுன்றது அவருடைய எய்ம். ஆமாம் சார். அதாவது வேறு மாதிரி ஒரு டைமென்ஷனில் பார்க்கணுன்றாரு. அவர் பார்க்குற அந்த டைமென்ஷனில் மக்கள் பார்வையும் அதோட ஒன்றி போகும்னு நினைக்கிறீங்களா? சார் கண்டிப்பாக வரும் சார். ஒவ்வொரு ஆட்சியும் நம்ம பார்த்துக்கிறோம். இவங்க வரும்போது வர வச்சுருக்காங்க, இவங்களும் வரும்போது வர வச்சுருக்காங்க, அவங்களும் வரும்போது வர வச்சுக்கும்போது இப்போ அண்ணன் வந்தால் கண்டிப்பாக வரவேற்பாங்க. கண்டிப்பாக வரவேற்பாங்க. எனிவே, ரைட்டு. இப்போது நான் உங்ககிட்ட அண்ணன் படத்துலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது சார்? ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு காதலுக்கு மரியாதை பிடிக்கும், பூவே உனக்காக பிடிக்கும், துலாத மனம் துள்ளும் பிடிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அந்த நினைத்தேன் வந்தாய் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க டேடி எடுத்த படம் எல்லாமே பிடிக்கும். அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா கில்லி, போக்கிரி, மதுரை, திருமலை அது பிடிக்கும். ஓகே. இப்போ லாஸ்ட்டாக தெரியலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரி, மிர்சல், பிகில், சர்கார், ஓகே, லியோ, மாஸ்டர், அவங்க கூட நிறைய ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. எந்த பேர் ரொம்ப ஆப்டாக இருந்தது? இவங்களோட நடிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பார்க்கும் போதே இந்த பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு எந்த நடிகையோட பேர் பண்ணும்போது இருந்தது? ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னா சிம்ரன் மேம், அதுக்கப்புறம் திர்ஷா மேம், இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்னா ஸ்னேகா மேம். 2 படம் தான் நடிச்சிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே. அப்புறம் அன்ஸ்கா மேம் கூட 2 படம் 3 படம் நடிச்சிருக்காங்க. ஓகே, அதுவும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஜெனலியா மேடம், ரம்பா மேடம் கூட ஆரம்பத்தில் நடிச்சிருக்காங்க. நீங்கள் லிஸ்ட்டாக சொல்கிறீங்க, நான் அதில் இவங்க பேர் எனக்கு வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச பேர், இந்த பேர் இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எந்த ஹீரோயினோட பேர் சொல்லுது? ஜோதிகா மேடம், சிம்ரன் மேம். அவங்களுக்கு லவர்ஸாகவும் நடிச்சிருக்காங்க, ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஈடு கொடுத்து டான்ஸ் ஆடுறதுல அவங்க பார்த்துருக்கோம் நாங்கள். ஓகே. இப்போ விஜய் சாருடைய டான்ஸு, ஃபைட்டு, பாட்டு, ஆக்டிங் இந்த 4ஐயும் பிரித்தா எது முதன்மையாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அவர்கிட்ட க்யூட்டாக சிரிக்கிறது தான். ஆமாம், சிரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் சென்டிமெண்ட்டில் அழுறது ரொம்ப பிடிக்கும். ஓகே. அவர் அழுதாருன்னா நாங்களும் அழுவோம், சிரிச்சா நாங்கள் சிரிப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவருடைய டான்ஸ் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா பல ஸ்டெப்பு ஒரே ஷாட்டில் எடுத்திருப்பாங்க. ஆமாம் சார். இந்த கட் ஷாட் போகாது. அது அவ்வளவு ஸ்டெப்ஸையும் மைண்டில் வச்சுக்கிட்டு எனர்ஜெட்டிக்காக ஆடுவார். அது எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் ரசிகனாக இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஒரு சராசரி மனுஷன் பார்த்தா கூட அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக சார். அதே மாதிரி அவர் பண்ண படங்கள்லேயே இந்த படம் வந்து ஏன் பண்ணாரோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன், இந்த படம் பண்ணியிருக்க தேவையில்லையோ அப்படின்னா எந்த படம் சொல்லுவீங்க? எல்லாரும் சொல்கிற மாதிரி சுறான்றாங்க. ஆனால் எனக்கு எத்தனை வாட்டி பார்த்தாலும் செழிக்காத படம் அது ஒன்று. சரி, ஜனங்க சொன்ன மாதிரினா கூட நான் சுறான்னு சொல்லுவேன். சுறா படம் சுறான்னு சொல்லுவேன். சில இடத்துல எனக்கு வில்லன் சப்போர்ட்டில் இல்லாமல் போயிடுச்சுன்ற ஒரு வருத்தம். ஓகே. இப்போ வந்து அவர் பார்ட் 2 பண்ணலாம். அவருடைய படத்தை இன்னொரு படம் பார்ட் 2. எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்? இந்த படம் நல்ல படம் சார், அருமையான படம், அதை பார்ட் 2 பண்ணால் நல்லா இருக்கும்னா எந்த படத்தை ஃபீல் பண்ணுவீங்க? தெரி பண்ணலாம் சார். அதுக்கு லீடு கொடுத்துருக்காங்க.
அந்த படத்துடைய எண்டில் லீடு கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அவர். ஆமாம் சார். ஆக்சுவலாக அவர் தான் இன்றைக்கி நம்பர் 1ன்னு வச்சுங்களேன். கண்டிப்பாக சார். இப்போ அவருக்கு ஈக்குவலாக இருந்தது யாருன்னா அஜித் சார். அஜித் சார். கண்டிப்பாக சார். இப்போ அஜித் சார் வந்து படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஆமாம் சார். அவங்க ரசிகர்களுக்கும் உங்கள் ரசிகர்களுக்கும் சும்மா தேட்டருக்கு போகும்போது ஒரு சின்ன எங்கள் தலைவர் பேசிப்பாங்க. இப்போ அவர் வந்து முழுமையாக நீங்கள் அரசியல் வந்துட்டார். இவர் அவர் சினிமா அவர் இனிமேல் அவருடைய படத்தை நீங்கள் ஆதரிப்பீங்களா? ஆமாம் சார், கண்டிப்பாக சார். ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணாவே சொல்லியிருக்காரு நிறைய மேடையில், நானும் அஜித் சாரும் நல்ல நண்பர்கள்னு, நீங்கள் யாரும் அதுமாரி சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஜித் சாரும் நிறைய இதில் சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து கண்டிப்பாக நாங்கள் அஜித் சாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே. அதே காத்தால அந்த 7 மணி ஷோ போவோம், எங்களோட அந்த ஆதரவு கொடுப்போம். ஓகே ரைட். இப்போ அஜித் சாருடைய ரசிகர்கள் உங்கள் தளபதிக்கும் அதே மாதிரி ஒரு ஹோப் கொடுப்பாங்களா? அரசியல் வந்துட்டார், சினிமா வேறு அரசியல் வேறு, அவங்க எல்லாருமே இப்போ வருவாங்களா? தளபதிய ரசிகர்கள் எல்லாரும் கூட விஜய் சாரை அரசியல் ஆதரிப்பாங்களா? சார் நான் விசாரித்த வரைக்கும், நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பார்த்து பேசின வரைக்கும் அஜித் ரசிகர்கள் நிறைய பேர் சொன்னது, இந்த வாட்டி ஓட்டு நான் அண்ணன் தளபதிக்கு தான் போடுவேன், நாங்கள் அஜித் ரசிகர் தான், படம் வேறு இது வேறு, இதுக்கு நாங்கள் அவரை வரவேற்கிறோம். ஓகே. அப்படின்றது எங்களுக்கு அந்த முழுமையான நம்பிக்கை இருக்குது. கலை ரசிகருங்க கண்டிப்பாக நாங்களும் கேட்குறோம் சப்போர்ட். ஓகே. ரசிகராக இவர் சொன்ன விஷயத்தை பார்க்கும்போது வந்தால் ஒரு புதிய விஷயம், புதிய மாற்றத்தை கொடுப்பேன் அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு அப்படின்றாரு. நாங்களெல்லாம் உழைப்போம், அதே மாதிரி கல்விக்கு ரொம்ப முதல் உரிமை தராரு, முதலிடம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் சொல்லும் போது அஜித் சாருடைய ரசிகர்கள் கூட ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது. அதனால் 26ல் நாங்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு பேசியிருக்காரு. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், உங்கள் தலைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2026ல் நீங்கள் நினச்சதெல்லாம் ஈடேற எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளும் நல்லவுடைய ஆசையும் மக்களுடைய ஆதரவும் வேணும்ன்ட்டு அன்போடு நானும் கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து அரசியல் களத்தில் வந்து போராடி தான் ஜெயிப்பாங்க. அந்த வகையில் நீங்களும் போராட்டத்தில் இறங்கியிருக்கீங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. 2026ல் கப்பு முக்கியம். நான் எப்படி பார்க்குறேன். அசோக் நந்து, இது நந்து இல்லைப்பா, அசோக் நந்து யூடியூப் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எதுக்குங்க பண்ணோம், இருக்க சேனலே வச்சுக்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலில் நிறைய விஷயங்கள் கொடுக்க போகிறாங்க. புது புது விஷயங்கள், உங்களுக்கு தெரியாத விஷயங்கள். எல்லா சேனல்லையும் ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு இல்லையா, இந்த சேனலில் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னீங்கன்னா சொல்லாமான்னு தெரில, ஆனால் ஓப்பனாக நான் சொல்லிடுறேங்க, நம்ம எதையும் மூடி மறைக்கிறது இல்லை. கோல்டு பற்றின பல்வேறு விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்கள்ல, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப அலர்ட்டாக, ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி அது மட்டும் தான் போடுவாங்களா, அப்போ மற்ற யாரை பார்க்கணுன்னா காமெடி இருக்கும், நல்ல கருத்து இருக்கும், கோயிலை பற்றின விவரம் இருக்கும். இப்படி எல்லாமே சேர்ந்த அசோக் நந்து யூடியூப் சேனலை கண்டிப்பாக பாருங்கள். நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்கள் ஆதரவு தான் எங்களுக்கு முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தருவீங்களோ அந்த அளவுக்கு வீடியோ வரும். ஓகேங்களா? நந்து அசோக்